விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து வழக்குகளால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இன்னும் தீராமல் அது இன்னும் தேவையில்லாத ஒரு மனக்காயத்தை தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூமிக்காரகன் செவ்வாயை ராசிநாதனாக நீங்கள் கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமும் 6ஆம் இடங்களும் பலவீனமடையும் பொழுது பூர்வீக சொத்துக்களாலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களாலேயோ பெரிய ஒரு மன உளைச்சல்களும் நீதிமன்ற வழக்குகளும் ஏற்படலாம். நீங்கள் அவசரப்பட்டு, அதாவது போலியான நபரிடம் நீங்கள் அதற்கு சரியான ஒரு பட்டாக்கள் இல்லாமல் அந்த ஒரு சொத்தை வாங்கியிருக்கலாம். ஆனால் அது அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது அந்த உண்மைகள் மற்ற நபர்களுக்கு தெரிந்து உங்களிடம் இருந்து அந்த சொத்தை மற்றவர்கள் கைப்பறிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுடைய பெயரில் பட்டாக்களை ரெடி பண்ணுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இதனால சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது மிக அவசியம். கொஞ்சம் நீங்கள் ஏமாந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் உங்களுடைய சொத்துக்களானது பறிக்கப்படும். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சொத்து விஷயத்தில் போதுமான அளவுக்கு உங்களுடைய உரிமங்கள் ஆனது கிடைக்கும். உடன் பிறந்த பாசங்கள் முக்கியம்தான். சொத்து இன்று வரும் நாளை போகும். இன்று நீங்கள் பெருந்தன்மையாக இருந்த ஒரு காலங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் உங்களோடு பிறந்தவர்களை சொத்துக்காக உங்களை எதிரியாகவே பாவித்து வஞ்சகம் செய்த போது மனிதர்களின் சுய உருவங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சிகளை நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை கூட ஏமாற்ற முற்பட்ட போது பஞ்சாயத்து என்ற பெயரில் உங்களை அவமானப்படுத்திய நபர்கள் இன்னும் இருந்து கொண்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உங்களை இன்னும் பிரச்சனைகளிலும் கவலைகளிலும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. சொத்து தகராறுகள் உங்களை நீதிமன்ற படிய ஏற வைத்ததோடு மட்டுமல்லாமல் உறவுகளுக்குள் என்றும் மீள முடியாத ஒரு தூரத்தையும் தீராத ஒரு மன அழுத்தத்தையும் பரிசாகவே இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். இதை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்களே குழப்பிக்கொண்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே இருக்கலாம். தூக்கம் இல்லாத இரவுகளில் எதிர்காலத்தை நினைத்து மனம் தவித்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வாழ்க்கையில் சில கவலைகளை மற்றவர்களிடம் உங்களால் சொல்லவே முடியாது. வெளியில் அனைவரிடமும் சிரித்து நீங்கள் பேசி வந்தாலும் இரவு நேரத்தில் அமைதியில் மட்டும் மனதிற்குள் இருக்கக்கும் பல கேள்விகளை நம்மிடம் மாட்டிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சில இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தூக்கம் இல்லாமல் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்ட ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். எதிர்காலங்கள் இப்படி இருக்கும், குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுவது, பண நிலைமை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மாறி நன்மைகளை தேடி கொடுக்கும். நண்பர்கள் நம்பியவர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணங்கள் எல்லாம் உடைய மனதை சோர்வடைய செய்துவிட்டு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த கஷ்டங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கு என்று இரவு நேரங்களில் நீங்கள் நினைத்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். விருச்சிகம் ராசியான உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்பவர்கள் கிடையாது. அதனாலேயே மனதிற்குள் பல ரகசியங்கள் என்பது மறைக்கப்பட்டு வைத்திருக்கும். மனதில் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக சமாளிக்கக்கூடிய குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். பல நேரங்களில் உங்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்ட போதும் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைமையில் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்ணீர்களை நீங்கள் மறைத்து குடும்பத்துக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்குன்னு நம்ம மற்றவங்ககிட்ட சொன்னா நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பதை அவர்கள் தவறாக நினைத்து கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு யாரிடமும் எதையும் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுவிதமான இலக்குகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள நீங்களே புதுவிதமாக பிறந்து வைத்துக் கொள்வீர்கள். அதுல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதையும் நீங்கள் அடைந்து காட்டுவீர்கள். சமூக பணிகளில் ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே வந்துவிடும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் இப்பொழுது மறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும்.
அரசு சார்ந்த பணிகளில் இழுபறிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கலாம். வியாபார பணிகளில் கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு காப்பீட்டு பணிகளில் மேன்மைகள் என்பது இப்பொழுது கிடைக்கும். இதுவரைக்கும் காப்பீட்டு திட்டங்கள் ஏதேனும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட நிலைமைகளும் உங்களுக்கு மிக அருகில் தான் இருக்கிறது. குழந்தைகளால் இப்பொழுது மகிழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். குடும்பத்திலும் சந்தோஷங்களும் ஒற்றுமைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்பம் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். வெளி உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அமைதியும் அன்பும் தான் மனதிற்கு நிம்மதியை தேடி கொடுக்கும். ஆனால் கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் அல்லது பேசாமல் இருந்து சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. விருச்சகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் குடும்பத்திற்காகவே அதிகம் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுடைய சொந்த கவலைகளை கூட மறைத்து வைத்து குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக பல விஷயங்களை பொறுத்து கொண்ட ஒரு நபர்களும் நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். சில நேரங்களில் உடைய தியாகத்தை யாரும் கவனிக்கவில்லை என்ற வருத்தங்கள் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் செய்த உதவிகளும் காட்டிய அன்புகளும் புரிந்து கொள்ளப்படாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் என்பது உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் அமைந்துவிட்டது. நீண்ட நாட்களாகவே இருந்த மனக்கசப்புகள் என்பது குறைந்து உறவுகளுக்குள் மீண்டும் புரிதல் என்பது அதிகரிக்கலாம். வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடைபெறப் போகுது. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் ஏற்படலாம். ஜோதிட நம்பிக்கைகளின்படி கால மாற்றங்கள் உறவுகளில் இருந்த தூரத்தை குறைத்து வைத்து மீண்டும் ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. விருச்சகம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அமைதியாக காத்திருந்த குடும்பத்தின் சந்தோஷங்களும் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் மலரக்கூடிய ஒரு காலங்களாகவே மாறும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். சார்ந்த பணிகளில் இழுபறிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கலாம். வியாபார பணிகளில் கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு காப்பீட்டு பணிகளில் மேன்மைகள் என்பது இப்பொழுது கிடைக்கும். இதுவரைக்கும் காப்பீட்டு திட்டங்கள் ஏதேனும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட நிலைமைகளும் உங்களுக்கு மிக அருகில் தான் இருக்கிறது. குழந்தைகளால் இப்பொழுது மகிழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். குடும்பத்திலும் சந்தோஷங்களும் ஒற்றுமைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்பம் என்பது உடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். வெளி உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அமைதியும் அன்பும் தான் மனதிற்கு நிம்மதியை தேடி கொடுக்கும். ஆனால் கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் அல்லது பேசாமல் இருந்து சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. விருச்சகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் குடும்பத்திற்காகவே அதிகம் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுடைய சொந்த கவலைகளை கூட மறைத்து வைத்து குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக பல விஷயங்களை பொறுத்து கொண்ட ஒரு நபர்களும் நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். சில நேரங்களில் உடைய தியாகத்தை யாரும் கவனிக்கவில்லை என்ற வருத்தங்கள் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் செய்த உதவிகளும் காட்டிய அன்புகளும் புரிந்து கொள்ளப்படாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் என்பது உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் அமைந்துவிட்டது. நீண்ட நாட்களாகவே இருந்த மனக்கசப்புகள் என்பது குறைந்து உறவுகளுக்குள் மீண்டும் புரிதல் என்பது அதிகரிக்கலாம். வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடைபெறப் போகுது. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் ஏற்படலாம். ஜோதிட நம்பிக்கைகளின்படி கால மாற்றங்கள் உறவுகளில் இருந்த தூரத்தை குறைத்து வைத்து மீண்டும் ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. விருச்சகம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அமைதியாக காத்திருந்த குடும்பத்தின் சந்தோஷங்களும் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் மலரக்கூடிய ஒரு காலங்களாகவே மாறும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக